இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். முருகா, நீ வாழ்க்கையில் நிறைய சோதனை கொடுப்பேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் முருகா. ஆனால் நேற்று வரைக்கும் மற்றவங்கள சிரிக்க வச்சுட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையா? நீ கொடுக்குற சோதனை தான் அது, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது முருகா. ஆனால் அவர் ஒருத்தருக்காக மொத்த குடும்பமே உடஞ்சி நிற்கிது. யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதே வேற யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா மொத்த குடும்பத்துக்கும் ஆறுதலே அவர் தான். ஆனா இன்னைக்கு அவர் இப்படி இருக்கிற நிலைமைக்கு யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோமே. யாருக்கு தான் வாழ்க்கையில கஷ்டம் இல்லைன்னு நீ என்னை பத்தி கேட்கலாம். கஷ்டம் யாருக்கு தான் இல்ல, உண்மைதான். ஆனா கஷ்டமே வாழ்க்கையா இருந்தா யாருதான் முருகா வாழ்வா? மத்தவங்கள சிரிக்க வச்சு பாக்குறதுல கிடைக்கிற சந்தோஷமே வேறன்னு சொல்லுவாங்க. அத மகேஷ் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு இப்படி ஒரு நிலைமைங்கிறத எங்களால அதை ஏத்துக்கவே முடியல. எங்களுக்கு உன்னை விட்டா வேற யாருமே இல்ல. அவரை நான் வேணா ஒன் சைடா லவ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு என் மேல அந்த லவ் ஃபீல் கிடையாது. இப்பவும் அவர் மேல அந்த ஃபீல் எனக்கு இருக்கு. அதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவரை அடையணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. அவரோட ட்ராக் வேற. ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. அது யாருன்னே தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள காதல் வந்துருச்சு. ஆனா காதலிச்ச பொண்ணுதான் தான் அண்ணன் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறானே தெரியாம விட்டு கொடுக்க துணிஞ்சவரு. கடைசியில உண்மையும் வெளியே வந்துருச்சு. கல்யாணமும் மாறி நடந்துருச்சு. இப்போ அந்த லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதையும் தாண்டி அந்த காதலும் வெற்றி ஆயிடுச்சு. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் அவரு உடஞ்சு போகணும்னு நினைக்கவே கிடையாது. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான வலி மனவலி மட்டும்தான். மனசுல ஒரு வலியை வச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கிற மாதிரி நடிக்கிறது கொடுமை இருக்கு தெரியுமா? அது சாவை விட ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அத ஈஸியா பண்ணிட்டு இருந்தாரு மாமா. இந்த மாதிரி அவரை பத்தி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டே போகலாம். இப்படிப்பட்ட மனுஷனோட உயிரை நீ எடுக்கணுமா? நான் உங்ககிட்ட எவ்வளவு தைரியமா நின்று பேசுறேன். இதே மாதிரி அவரை காப்பாத்தி கொடுத்துரு. எங்களுக்கு அவர் வேணும், அவ்வளவுதான். உங்ககிட்ட வேற எதையும் கேட்கல. நீ நடத்த குடிப்பீங்கிற நம்பிக்கை இல்ல. வாசியா இருங்க. நான்டா. கொஞ்சம் இங்க வாங்க. விஜய், இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நினைச்சேன் நம்ம குடும்பத்துல இருக்க பிரச்சனைய சரி பண்ணிடலாம், கஷ்டம் தான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனா, இப்போதான் உங்ககிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேனே அதுக்குள்ள இவ்வளோ பெரிய வலி. ஆனா விஜய், இந்த ஆக்சிடென்ட் தன்னால நடந்த மாதிரி எனக்கு ஃபீலே ஆகல. சேம் டவுட் தான் ஆதிரா. ஆனா ஒரு ஆதாரமே இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்படிதான் விஜய், இப்படிதான். நம்ம கிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்லி தான் தப்பு பண்றவங்க எல்லாரும் தப்பிச்சு போறாங்க, என்ன தண்டனையுமே அனுபவிக்காம. ஒருவேளை நம்ம ஆதாரத்தை ஒப்படைச்சாலுமே இது பொய்யான ஆதாரம் சொல்லி குற்றவாளிய தப்பிக்க விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னதான் உலகமோ என்னதான் சட்டமோ, ஒருத்தர் தப்பு பண்ணா இந்த உலகத்துல யாருக்குமே தண்டனை கிடையாது. சரி, எமோஷனல் ஆகாத. நீ அமைதியா இரு. எப்படி இருந்தாலும் உண்மை வெளியே வரதா செய்யும். நீ கொஞ்சம் அமைதியா தைரியமா இரு. எங்க கலையும் கனியும் காணோம்? தெரியலங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பாளுங்க. லூசு, குழந்தைங்களை கவனிக்காம இருப்பியா? போ, முதல்ல போய் பாரு. மனசே சரியில்லை, சும்மா இருங்க. டே அல்லாதடா, அதான் பிரார்த்தனை பண்ணிட்டீல, கண்டிப்பா மாமா நல்லபடியா நமக்கு வருவாரு. ப்ளீஸ் அல்லாத. இங்க பாரு நித்யா, அந்த பாட்டிமா சொன்னாங்க இப்ப நான் மண் சோறு சாப்பிட்டேன். இப்ப வந்து ஓட்டு சட்டி பாப்பேன். அவ மட்டும் என்ன பார்த்து கிளியான் சட்டின்னு கூப்பிடுற, நானும் கூட போயிருவேன். லூசு, என்னடா பேசிட்டு இருக்க? பிராக்டிகலா பேசு. அதெல்லாம் மாமாக்கு ஒன்றும் ஆகாது. அதாவது மனசுல
நம்பிக்கை தாண்டா முக்கியம். எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கையோட வாழ்க்கையை மூவ் பண்ணா எதுவும் நம்ம கையிலடா. அப்படியே அந்த கிளியான் செட்டிக்கு புரியல. அதான் என்ன விட்டு போகணும்னு முடிவெடுத்துட்டான்ல. அப்படிலாம் கிடையாதுடா. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கிறதும் நடக்காம போறதும் நம்ம கையில இல்ல. ஆண்டவன் எழுதி வச்சிருப்பான், அதுபடி தான் நடக்கும். ஆண்டவனோட விதிப்படி தான் வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ப்ளீஸ் அல்லாத, வா போலாம். அண்ணன் வந்துருவான்ல. இங்க பாரு, இப்போ சொல்றேன் என்ன, கண்டிப்பா மாமா வருவாரு. நம்ம கல்யாணத்துக்கு அவர் தான் தாலி எடுத்து கொடுப்பாரு. நீ வேணா பாரு, இந்த தலைமை தாங்கிதான் நம்ம கல்யாணமே நடக்கும். நீ வருத்தப்படாதடா. கண்டிப்பா நடக்கும்ல. சரிப்பா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ஆமா, அவன் கண்ணு முடிச்சிருப்பான், போய் பாப்போம். அல்லாத போலாமா? கொன்றாலும் அழியாத உந்தன் ஞாபகம் நீரில் முடிந்தால்தான் காதல் காவியம். இங்க பாரு, இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். எனக்கு என் புருஷனை திருப்பி கொடுப்பேன்னு நீ சொல்லு, அதுக்கப்புறம் போற. அவன் இல்லாம நான் போக மாட்டாங்க. திருப்பி கொடுப்பல்ல, அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். எனக்கு மகேஷ் வேணும், கொடுத்துரு. உனக்கு ஒரு உயிர் வேணும், அவ்வளவுதானே? வேணா என் உயிரை எடுத்துக்கோ. ஒண்ணுத்துக்கு ஆகாத உயிர் இது. ஆனா அவன் அப்படி கிடையாது. அவன் உயிரை விட்டுரு, விட்டுரு தாயே. அவனோட வாழ்க்கையில அவன் நிறைய ஆசை வச்சிருக்கான். ஆனா எனக்காக அவன் எதையுமே நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சதே கிடையாது. காலம் முழுசு எனக்காகவே வாழணும்னு நினைச்சவன். இதுக்கு மேலேயாவது அவன் அவனாவே வாழட்டும். தயவு செஞ்சு அவன் உயிரை மட்டும் எடுக்காத. என் உயிரை வேற எடுத்துக்கோ, நீ கெஞ்சி கேக்குறேன். எனக்கு என் மகேஷ் வேணும். என் புருஷனை எனக்கு திருப்பி கொடு. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. சாமி, சித்தப்பா பாவம். சித்தப்பா இல்லனா வீடு சூடா இருக்கும். சித்தப்பா திரும்ப வரணும். சித்தப்பா உள்ள தூங்குறாங்களா? சித்தப்பா சீக்கிரமா கண்ணு முழிச்சு வரணும். ஆமா சித்தப்பா, இல்லனா சூடா இருக்கும். ஜாலியா விளையாடுவாங்க. சூடா எல்லாரும் கூட பேசிட்டு இருப்பாங்க. சித்தப்பா பாவம். சித்தப்பா இல்லாம சித்தி ரொம்ப ரொம்ப அழுவாங்க. அதனால சித்தப்பாவை திரும்ப கூட்டு சாமி. வீட்ல எல்லாருமே அழுவாங்க. ஏன்னா சித்தப்பா ரொம்ப தூங்கிடுவாங்களாமா. நாங்களே அழுகாம இருக்கோம் தெரியுமா? சித்தப்பா கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்க. அதனால நாங்க அழுக மாட்டோம். சித்தப்பாவை நீங்க திரும்பி தந்துருவீங்க. தருவீங்க தானே? ஆமா சாமி, கண்டிப்பா தருவாங்க. முருகன் சாமி ரொம்ப ரொம்ப நல்ல சாமி. கண்டிப்பா தரணும். ஏய், கண்டிப்பா சாமி தந்துருவாங்க சித்தப்பாவை. ஏமாத்த மாட்டாங்க. என்ன காட்லாம் குட் காட். ஆமா சாமி, கண்டிப்பா சித்தப்பா நமக்கு வந்துருவாங்க. அப்புறம் நிறைய சித்தப்பா நமக்கு முட்டாய் சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாப்பிடலாம். சித்தப்பா கண்டிப்பா வந்துருவாங்க. ஆமா. என்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா. சமதி, டாக்டர் என்ன சொன்னாங்க? அவங்க மகேஷை காப்பாற்ற முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ சமந்தி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்க இப்படி அழாதீங்க. அழுதுட்டு எல்லாம் சரியாயிடுமா? அழாதீங்க. மாப்பிள்ளையோட நல்ல குணத்துக்கு மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. என்னதான் மனசு ஆறுதல் படுத்தினாலும் அவனை இந்த வயிற்றுல சுமந்திருக்கேன்னு அப்போ எனக்கு துடிக்க தானே செய்யும். புரியுது சமந்தி, கவலைப்படாதீங்க. என்னங்க, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இவ்வளோ நேரம் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னாலே முடியல. ஏய், என்னடி நீ எனக்கு அவ்வளவு தூரம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்த? அப்புறம் என்ன? இங்க பாரு, தைரியமா அமைதியா இரு. ஏங்க, நீங்க வேணா மறைச்சிட்டு அமைதியா இருப்பீங்க. உங்களுக்கு அது பழக்கப்பட்ட விஷயம். ஆனா என்னால முடியல. டைம் ஆகாங்க. ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பா எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையை ஏன்டா வாழணும்னு நினைச்சேன்னா, என் தம்பி தங்கச்சிங்களுக்காக இந்த வாழ்க்கை முழுசுமே அர்ப்பணிச்சேன். இப்ப மட்டும் மகேஷ்க்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா? இங்க பாரு, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க நீ. தயவு செஞ்சு அழாத. ப்ளீஸ் ப்ளீஸ்மா. பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அழாதீங்க. கண்டிப்பா அந்த நாய் வந்துருவான். அழாதீங்க. குட்டிமாவை இவ்வளோ தைரியமா பேசுறா. ப்ளீஸ்டா, அழாத. அழுதுனா எல்லாருமே உடஞ்சு போயிடுவாங்க. மகேஷ்க்கு ஒன்றும் ஆகாது. நம்பிக்கையா இருக்கணும். நம்ம எப்போதுமே பாசிட்டிவா இருந்தாதான் நமக்கு நடக்கிறதுல பாசிட்டிவா இருக்கும். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு வலிக்கவே இல்லையா?
எங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி அழுது காட்ட தெரியாது எதையும். மனசுக்குள்ளேயே தான் வச்சுக்க முடியும் எல்லாத்தையும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா மகேஷ் திரும்ப வருவான். அந்த நம்பிக்கையில தான் மனசை உடைய விடாம தைரியமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க, நான் ஏதாவது பேசி கஷ்டப்படுத்திட்டேனா? இல்லைங்க, மகேஷ் திரும்ப வருவார். ப்ளீஸ் நார்மலாக இருங்க. இல்லம்மா, எனக்கு என்ன நார்மலா தான் இருக்கேன். மகேஷ் வருவான். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாடும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்பிற்கும் நான் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும். டாக்டர், அவருக்கு பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ப்ராமிஸாக சொல்கிறேன், இதுக்கு மேலே முடியாது. இல்லை டாக்டர், நம்ம அப்படி கை விரிச்சிடக்கூடாது. யார் வாழ வேண்டிய மனுஷன் டாக்டர். அவ்வளோ சீக்கிரத்தில் வேறு இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. ஏன் டாக்டர் இவருக்காக இவ்வளோ எமோஷ்னல் ஆகுறீங்க? டாக்டர், நம்ம லைஃப்லேயும் சரி, நம்ம பார்த்துட்ருக்க ஒர்க்லேயும் சரி, நிறைய பேரை நம்ம சந்திப்போம். அவங்க எல்லாருமே நமக்கு ஃபேவரட் பர்சனாக இருந்துறதில்லை. ஆனால் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக நமக்கு ஃபேவரட் பர்சனாக இருந்துருவாங்க. அந்த விதத்தில் அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன மெமரிஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இவருக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அப்போது வெளியே நின்றுட்டுருக்காரே அவரோட அண்ணன், 2 பேர் சேர்ந்து தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. 2 பேர்த்துக்கு சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து 2 பேர் உயிரே காப்பாற்றினேன். ஆனால் இன்றைக்கி முடியாதுங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம் டாக்டர். இவங்களோட ஃபேமிலியிலேயே ரொம்ப குட்டான பர்சன் இவர். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் டாக்டர், நம்மளால முடியும். ஓகே டாக்டர். ஏய் மகேஷ், என்னை ஏமாத்துறேன்னு வையன், அவ்வளவுதானே உனக்கு? இப்படி பாதியில விட்டுட்டு ஏமாத்திட்டு போறதுக்கு தான் இவ்வளவு தூரம் பாசம் வைப்பீங்களாடா? ஏன்டா மேல உனக்கு இவ்வளவு பாசம்? அன்னைக்கு நான் தூக்க மாத்திரை போட்டேன்னு நீ கையை அறுத்துக்கிட்டல்ல, இன்னைக்கு நீ சாவி கிடைக்கிறாட. உனக்காக என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. வேண்டாம் மகேஷ், ஏமாத்திட்டு போயிடாதடா. இல்லாத ஒவ்வொரு நிமிஷத்தையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. என்னமே பத்தியா, என்னால அழ கூட முடியலடா. மனசு பூரா அவ்வளோ வலி இருக்கு. ஆனா நான் அழுதா இவளும் வந்து போயிடுவா. நான் பண்ண பாவத்துக்காக இந்த உலகத்தை பார்க்காத குழந்தை என்னடா பாவம் பண்ணும்? என்னடா, நீ கண்டிப்பா வரணும்டா மகேஷ். மாமா. என்னடா? அழுதியா? இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா என்ன சீக்கிரம் எந்திரிச்சிட்ட, வேணா தூங்குடா. போய் சொல்லாத, அழுததானே? இல்லடி, நான் எதுக்கு அழுக போறேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, நீ தூங்கிட்டு இருந்த, எந்திரிச்சு போய் வெளியே என்ன கேட்டு வரலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ தூங்கவும் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணா அமைதியா. ஏண்டா சரண் போய் சொல்ற? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நான் ஃபீல் பண்ணுவேன்னு உன் கண்ணீரை கூட நீ மறைக்கிற. அதாவது உன் மனசில் இருக்க வலிக்கு நீ கண்ணீர் விட்டு அழுதாதான் அந்த காயம் ஆறும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி ஒரு படிக்கு மேலே குடிப்பேன், பயங்கரமாக குடிப்பேன். இது ரெண்டுமே உன்னால் பண்ண முடியலன்னு எனக்கு அது தெரியுது. நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சந்தியா. மனசுக்குள்ள இருக்க வலிக்கு கண்ணீர் மட்டும்தான் மருந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ என் மகேஷ் அங்கே இருக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அழுதுகிட்டு தான் இருக்கேன். ஆனால் என் எமோஷனல் நான் உங்ககிட்ட காமிச்சா நீயும் ஃபீல் பண்ணுவேன், நீயும் கஷ்டப்படுவேன் தான். நான் அமைதியாக இருக்கேன். என் உடம்பு தான் இங்கே இருக்கு, என் உயிரெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு. எனக்கு மகேஷை பார்க்கணும். சரண், எனக்கு உன்னை பற்றி தெரியும்டா. என்ன நீ இன்னும் கிடையாது. நீங்கள் 5 பேருமே கூட பிறந்த 5 பேரும் ஹரி எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த காலத்தில் இப்படிலாம் ஒரு குடும்பம் கிடைக்கிறது ரொம்ப பெருசு தெரியுமா? நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா சரண்? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களால மட்டும்தான் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியும். அதே மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களால மட்டும்தான் நம்மளை அழ வைக்கவும் முடியும். அது 2 விஷயத்தையும் ஈஸியாக பண்ணுறதுக்கும் அதை கஷ்டமாக நம்ம நினச்சிக்கிறதுக்கும் உண்மையாக அன்பு வச்சவங்களால மட்டும்தான் அது முடியும். இப்போ நீ ஃபீல் பண்ணுறியே, அதுவும் இதுக்கு தான். என்ன, எந்த அளவுக்கு மகேஷால் நீ சந்தோஷமாக இருந்தியோ இப்போ அந்த அளவுக்கு நீ வலி அனுபவிச்சிட்ருக்க. ஸோ லைஃபோட ஃபார்முலாவே இதுதான். என்ன, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. என்ன, இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லைடா. நிரந்தரம்னு சொன்னால் ஒருத்தர் மேலே வைக்கிற அன்பு இருக்குது தெரியுமா? அது உண்மையாக இருக்க பட்சத்தில் அது வேணால் நிரந்தரமாக இருக்கலாம். அது கூட நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. உயிரோடு இருக்க இந்த உடல் கூட நமக்கு நிரந்தரம் கிடையாதுடா. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். அதுதான் ரியாலிட்டி. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த பக்குவம் இருந்தால் போதும்டா.
நம்ம லைஃப்பில் என்ன வேணும்னாலும் பண்ணலாம், எதை வேணும்னாலும் சாதிக்கலாம். இங்கே பாரு, நம்பிக்கை ஒன்று தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பலவீனமான விஷயம். என்னைக்காவது நீ மகேஷை நோட் பண்ணியிருக்கியா? அவருக்கு எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, ஈஸியாக சிரிச்சுக்கிட்டே கடந்து போவார். அதே மாதிரி நீயும் பண்ணு. அவருக்கு அண்ணனாக இருக்கிற உன்னால இது முடியாதா? அவருக்கு -1000 இருக்கலாம், ஆனால் அவரோட ப்ளஸ் என்ன தெரியுமா? இதுதான். என்ன வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் ப்ளஸ்ஸை பார்க்கறத விட மைனஸை தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த மனுஷன் ப்ளஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கே பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி தோணும் போது நீயே அப்படி இருக்கக்கூடாது. தைரியமாக இரு. கண்டிப்பாக உன் தம்பிக்கு ஒன்றும் ஆகாது. நான் சொல்கிறேன், சத்திய வார்த்தை. திரும்ப வந்து உன்னை சரன்னு அவர் கூப்பிடுவார். இது நடக்கலைன்னா நான் உன் பொண்டாட்டியே இல்லை. நடக்கும்டா. அல்லாதம்மா, நீ விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவர் காதில் கேட்காமலாம் இருக்காது. என்ன கூட பிறந்தவங்களையே நீ ரொம்ப ஸ்பெஷல் அவருக்கு. அதே மாதிரி அவருக்கும் நீனா ரொம்ப உசுறு. உன்னோட ரத்தத்தில் பாதி ரத்தம் அவர் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அந்த ரத்த பந்தத்துக்காகவாது அவர் திரும்ப வர மாட்டாரா? தைரியமா இரு. அரட்டைகள் அடித்தோமே, உரட்டையில் சிரித்தோமே, வரட்டையை திரிந்தோமே, இப்போது பாதியில் பிரிந்தோமே. இரவினில் நிழலாக இருவரை இழந்தேனே, மழையினில் அழுதாலே கண்ணீரை யாரதை அறிவாரோ. டேய், என்னடா என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. ஜூஸ் தானே கொண்டு வந்து கொடுத்த. என்ன உன்ன மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள போய் விளையாடுறவன் நினைச்சியோ? யாருக்கு தெரியும், நீ விளையாடுவடா. எப்பெல்லாம் உன் எக்ஸுக்கு தானே சப்போர்ட் பண்ற, அதனால நீ விளையாடுவ. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பத்தியா? ஹால பாரு. என்னமோடா ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. மாதிரி இருக்கா? வினை விதைத்தவன் வினை ஏற்பான். விஜய்க்கு நீ என்ன பண்ணியோ அதை தாண்டி உனக்கு நான் பண்ணிருக்கேன். என்ன நார்மலா கேட்டாலும் வாயில இருந்து உண்மை வராதுல்ல, அதுக்காக தான். என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல பிரதீபா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஆக்சிடென்ட்ல பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஆக்சிடென்ட்டா? ஏன்டா அத பத்தி தெரியாம இருக்கல? யாராவது தெரியாம இருப்பாங்களாடா? அவளே உண்மையை சொல்லடி. டேய், நீ ஆக்சிடென்ட்னு சொன்னது தான உன் ஞாபகம் வந்து எனக்கு. டேய், உனக்கு ஒன்னு தெரியுமா? நான் அந்த காலேஜ்ல உனக்கு அப்படி சொன்னா புரியாது. விஜயோட தம்பி ஒருத்தர் இருக்கான்ல, கொடுக்கு படிச்சவ. அவன் பேர் கூட மகேஸ்வரன். அவன ஆள் விட்டு லாரி விட்டு ஏத்தி கொல்ல சொன்னடா. அவன ஆக்சிடென்ட் பண்ண சொன்னேன். அவன் நேரா செத்து போயிருப்பான்டா. அடி பாவி, அவளே நினைச்சண்டி. எப்படியும் அவன் ஏத்தின ஏத்துக்கு அவன் இனியான பரலோகமே போயிருந்திருப்பான். இன்னும் கொஞ்ச நெஞ்சம் உயிர் இருக்கும், அவ்வளவுதான். கொஞ்ச நெஞ்சம் ஆட்டா இருந்தாங்களா, அதான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நீ சொல்லவும் ஞாபகம் வந்துச்சு. இருண்டி, உன் மேல டவுட் பட்டுதான் உன்னை கேட்க வந்தேன். இப்ப குடிச்சியே, அதுக்கு பேர் ஜூஸ் கிடையாது, ஜூஸ் மாதிரி. இதுக்கு என்ன போத மாத்திரை கலந்து கொடுத்தியோ அதே மாத்திரை தாண்டி உனக்கு கலந்து கொடுத்துருக்கேன். அது மட்டுமா, இன்னும் நிறைய பண்ணிருக்கேன். என்னென்ன காயப்பட்டவங்க யாரும் உயிரோட இருக்க கூடாது, நிம்மதியா இருக்க கூடாது, அதுக்கு தான் அப்படி பண்ணேன். அப்படியா? வேற என்னன்னு பண்ண? எல்லாத்தையும் கேக்குது பத்தியா? அதெல்லாம் சொல்ல முடியாதா? இவ்வளவுதான் பண்ணேன், இதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா பாப்பா வேலை பாரு. உஷாராயிட்டா. சரி, இப்போதைக்கு இந்த ஒண்ணு வந்துச்சுல மாவுளி, இதை வச்சு உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உனக்கு நல்ல சாவு ஒரு மாடி. அந்த பையன் ரெடி பண்ணா சி கருமம். பின்னே போக உடலும்
அவன் முன்னே வாட இருந்தாங்கே நானும் சாக உயிரே நீ மீண்டும் இனிவாயா நாம் கேட்கின்றேன் தவறே உணர்ந்தேனே நீ என்றே நான் உதிர்கின்றேன் முருகா முருகா மாமா வேணும் முருகா நீ சாமியா இருந்தா என் மாமா உயிரை திருப்ப கொடு டாக்டர் வாங்க டாக்டர் மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க தென் காட் டாக்டர் டாக்டர் அது கான்ஷியஸ் வந்துட்டாரு டாக்டர் அந்த ஆக்சிஜனை ஆஃப் பண்ணுங்க டாக்டர் மித்ரா 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 எஸ் மகேஷ் 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 அப்படிதான் மகேஷ் மூச்செல்லாம் இழுத்து விடுங்க மித்ரா டாக்டர் நான் உங்க ஒய்ஃபை கூப்பிடுறேன் நீங்க கொஞ்சம் அவக்கு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே டாக்டர் மகேஷ் மகேஷ் ஆர் யூ ஓகே மித்ரா மித்ரா மகேஷ் அப்படிதான் உங்க மிருதுலா இங்க எங்கே போல இங்க தான் இருக்காங்க மிருதுலா மூச்செல்லாம் இழுத்து விடுங்க மகேஷ் என் காட் பிபி நார்மல் ஆயிடுச்சு டாக்டர் டாக்டர் என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? ஒண்ணும் இல்ல அவரோட ஒய்ஃப் எங்க டாக்டர் அவ கோவிலுக்கு போயிருக்கா சோ முதல்ல அவனுக்கு வர சொல்லுங்க உங்க பையன் கண்ணு முழிச்சிட்டாரு அவருக்கு ஒன்னும் ஆகல நல்லாயிட்டாரு அவங்க ஒய்ஃப் தான் தேடிட்டு இருக்காரு சீக்கிரம் உங்க ஒய்ஃப் வர சொல்லுங்க இப்போவே டாக்டர் வர சொல்றோம் கடவுள் புண்ணியத்துல அவர் உயிர் பொழைச்சிட்டாரு இப்ப அவர் பொண்டாட்டியே தேடிட்டு இருக்காரு சீக்கிரமா வர சொல்லுங்க மிருதுலா 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 ஏய் மிருதுலா மிருதுலா ஏய் மிருதுலா எந்திரடி மிருதுலா ப்ளீஸ் எந்திரி ஏய் தண்ணி தெளிச்சு விட்டியாடி தெரியலக்கா தண்ணி எதுவும் தெளிக்கல நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம் நானும் மாதவனும் அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டான் அவனோட ஃபோனும் மறந்து வச்சிட்டாங்க எடுக்க வரப்போ அப்பதான் பார்த்து இவன் மயக்கப்பட்டு விழுந்து கிடக்குறத தண்ணி அடிச்சு வாடி போடி மிருதுலா மிருதுலா எந்திரி மிருதுலா மிருதுலா எந்திரி நீ எதுக்காக இந்த கோயில்ல உட்காந்தியோ அது நடந்துருச்சுடி எந்திரி அக்கா இந்த தண்ணி தெளிச்சு விடுறி மிருதுலா ஏய் மிருதுலா அக்கா என்ன எருமை மாடு எந்திரி முதல்ல வா போலாம் எங்க நாளை வர மாட்டேன் நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் என் புருஷன் எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து வர மாட்டேன்னு சொன்னனாலயா லூஸ் மாதிரி பண்ணது மிருதுலா வா மிருதுலா ஹாஸ்பிடல் போணும் வர மாட்டேக்கா மிருதுலா உன் புருஷன் உயிர் பொழைச்சிட்டாரு என்னது ஆமா உயிர் பொழைச்சிட்டாரு உன்னதான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு வா நிஜமா வா ஆமாடி மிருதுலா மிருதுலா மூச்சுக்கு முன்னாடி மோ பேர் தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ வா வரேன் உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட மெத்தை போல் உன்னை மெல்லத் தாங்கிட விழி மூடாதோ டேய் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் எவ்வளவு பயமுறுத்திட்ட தெரியுமா நீ எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவியாடா இப்படியாடா அசால்ட்டா இருப்ப என் உயிரே போயிடுச்சு தெரியுமா ஒன்றும் இல்லைம்மா விடுங்க ஆக்சிடென்ட் தானே அதான் சரியாயிட்டனே உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னடா பண்றது அதான் ஒன்றும் இல்லைல்லம்மா விடுங்க அல்லாதீங்க ஒன்றும் இல்லை டேய் ரொம்ப பயமுறுத்திட்டடா சத்தியமா எங்களால முடியல போன உயிரை திரும்ப கொண்டு வந்த மாதிரி இருக்குடா லைஃப்னா மேடு பள்ளம் இருக்க தானே செய்யும் இதுல என்ன இருக்கு விடுங்க எங்க அண்ணிலாம் காணா எல்லாரும் வெளியே இருக்காங்க இப்போ ஓகே தானே ஓகே தானா தலை தான் ரொம்ப வலிக்குது அப்புறம் மிருதுலா மிருதுலா கோயிலுக்கு போயிருக்கா சந்தியா கூப்பிட போயிருக்கா சரிண்ணா அதான் ஒன்றும் இல்லைல்ல அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோ சீக்கிரத்துல எனக்கு ஒன்றும் ஆகாது என்ன சரி ரெஸ்ட் எடு நாங்கள் வெளியே இருக்கோம் என்ன அம்மா அழகாதீங்கம்மா அதான் ஒன்றும் இல்லைல்ல உங்களுக்குலாம் என் துடிப்பு தெரியாதுடா அம்மா ஒன்றும் இல்லைம்மா வாங்க வெளியே போகலாம் சரணே உனக்கு என்ன பைத்தியமாடா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எல்லாத்தையும் எவ்வளவு பயமுறுத்திட்ட தெரியுமா நீ என்னாலாம் அழுகவும் முடியாம அழுதுகிட்டோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா டேய் ஒண்ணும் இல்லடா சின்ன பிள்ளை மாதிரி அழுகாத விடு மூஞ்சி கவனமா வந்திருக்க வேணாமா டேய் எல்லா நேரத்துலயும் நமக்கு கவனங்கிறது இருக்காதுடா
விடு. ஏதாவது சொல்லிருவேன் பாத்துக்கோ. அவங்க இருக்காங்க நான் பண்ணிட்டேன். நீ நான் எனக்கு எவ்வளவு பிடிக்கும். நீ மட்டும் ஏதாவது ஒண்ணு உனக்கு ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என் மேல பாசத்தை கொட்டி கொட்டி வச்சுட்டு கடைசியில என்னை விட்டு போகதான் இருக்கியடா நீ. டேய், போறா இருந்தா போற உசுரை யாருனாலடா தடுத்து வைக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. பாத்தியா, ஆள் ஜம்முன்னு இருக்கேன்டா. டே, அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட்டு போக மாட்டேன்டா, கவலைப்படாதடா. உயிர் எடுக்காமல என் உயிர் போகாதுன்னு எங்க என் பொண்டாட்டி காணோம். எப்படா அப்படி இருக்க நீ? சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கடா. சாவோட விளிம்பா? இப்பதான் ஞாபகம் வருது சார். யமதர்மன் வந்து ஹாய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? நான் தான் இப்போதைக்கு வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க, அப்புறமா வரேன்னு சொல்லி நான் சொன்னேன். அதனால சரிப்பா பாய், பத்திரமா நல்லா சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. எருமையில உட்காந்து. எருமை மாடு பையல. ஐ லவ் யூடா. சரிடா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அவளி காதை விழுந்து கடிச்சிடாதா, விட்றாடே. போதும், இதே மாதிரி இருக்கணும். தேடா அவள் இருக்கலாம். எங்கடா கிளியன் செட்டி காணா? அவன் கிடக்குறான். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உன்னன் உள்ளம் நானே, அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் ரெண்டும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. அழாத சின்ன பிள்ளை மாதிரி இன்னமும் அழுதுகிட்டே. டீ, நீ ஒரு அப்பாவாயிட்டடா. என்ன அப்பாவானாலும் சரி, அம்மாவானாலும் சரி, என்னைக்குமே நீ எனக்கு அந்த குழந்தை தான்டா. சரிடா, நான் ஏன் இந்த குழந்தையாவே வச்சு கொள்ளாதடே. சரண், போடி. சாரி சாரி. எதுக்கு சாரி? என்னால தானே, எல்லாம் வீட்டால தானே. தயவு செஞ்சு அதை விடு. ஆமா, ஒன்றும் இல்லை. ஏண்டா, ஒரு நிமிஷம் என்னை பத்தி நினைச்சு பாத்தியா? நீ இல்லாம நான் வாழ்ந்துருவேன் நீ நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் கூட, ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட என்னால வாழ முடியாது. ஏண்டா, இங்க நீ மட்டும்தான். எனக்கு தெரியும்டி, நான் மட்டும்தான் அங்கே இருப்பேன்னு. அப்புறம் எப்படிடா? அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினைச்சேன். இன்னும் நம்ம வாழ்க்கையவே வாழலடா. என்னை விட்டுட்டு போயிடாத. எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டுட்டு போயிடாத. பைத்தியம், நான் எதுக்கடி உன்னை விட்டுட்டு போறேன்? அது சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சதுக்கு என்ன பண்றது? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்னை விட்டுட்டு போடுன்னு மட்டும் நினைக்காத. ஒருவேளை நீ என்னை விட்டு போடுனா என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிடு. லூஸ் மாதிரி பண்ணாத மிருதுலா. அவரே இப்பதான் கண்ணு முடிச்சிருக்காரு. அவர்கிட்ட ஜாலியா பேசுறத பத்தி என்னடி பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. மகேஷ், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல நீ, தலைதான் ரொம்ப வலிக்குது. தலை வலிக்கதான் செய்யும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனா எல்லாரையும் ரொம்ப கடி கலங்க வச்சிட்டீங்க. வாழ்க்கையே ஒரு சர்ப்ரைஸ் தானே அண்ணி. யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? இனிமேலாவது கவனமா இருங்க. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் மகேஷ். நிறைய இடத்துல உன்னை யூஸ் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேனே தவிர உன்னை நான் வாழ வச்சு பார்க்கல. இனி என் வாழ்க்கை முழுசும் நீ வாழ்ந்து அதை நான் பார்க்கணும். எனக்கு அதான் முக்கியம். ஏய் லூசு, பைத்தியம் மாதிரி பேசாத. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொண்டாட்டிக்காக விட்டு கொடுத்து போறதை தாண்டி வேற என்ன? நல்லா தானே இருக்கேன், அப்புறம் என்ன? திரும்ப அப்படி சொல்லாதடா. உனக்கு என்ன தெரியும்? என் இடத்துல இருந்து ஒரு நாள் பாரு, அப்ப தெரியும். அன்னிச்சிடுடா. நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு எனக்கு தெரியும் மிருதுலா. ஆனா மிருதுலா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன் உயிரா நினைச்சவன் இப்போ அவன் என்ன வில்லனா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் பொண்டாட்டியவே அவன் லவ் பண்றான். ஏன் முன்னாடியே ப்ரொப்போஸ் பண்ணிட்டான். இப்போ எப்படி அவனை நான் மாத்துவேன்? அவங்கிட்ட இருந்து உன்னை நான் எப்படி காப்பாத்த போறேன்? ஆனா என்ன ஆனாலும் சரி,
எனக்கு உன்னை விட வேற எதுவும் பெருசு இல்லை. அவனும் முக்கியம்தான். ஆனா அவனை விட எனக்கு நீ முக்கியம். சரி மகேஷ், பழசெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. என்ன, இனி நம்ம லைஃப்ல சந்தோஷமாவே இருப்போம்னு நினைக்கலாம். லைஃப்ல எப்போதுமே சந்தோஷம் மட்டும் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது இல்லையா? கொஞ்சம் அப்பப்போ சேட்னஸ் கலந்துருக்கணும். கரெக்ட் நீ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஆல்வேஸ். உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே. உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொன்னமணி. ஏ ஓட்டச்சட்டி, அட நம்ம கிளியாஞ்சட்டி, என்னடா அழுகலாம் செய்யற? டே அண்ணன் பையா, என்னடா அழுதுட்டுலாம் இருக்கிற? உடனே உதட்டுல கொடுக்க கூடாது. டே ஆகாமடி, அது என் பொண்டாட்டி கொடுக்குண்டாடி விடுறாடே. இன்னும் 5 அடிக்க. டே கிளியாஞ்சட்டி, கரும்பு பல்லு விளக்குறியா நீ நாயே? போடா எருமை மாடு, பல்லு விளக்குறியாவா? உனக்காக நான் மண்சோர்லாம் சாப்பிட்டு தெரியுமா? மண்சோரா? எதுக்குடா மண்சோறு சாப்பிட்ட? வேற எதுக்கு? நீ மறுபடியும் வரணும் தான். நீ இல்லாம ரொம்ப போர் அடிக்கும், அதனாலதான். டே ஆகா வலி, ஐயோ என்னத்த சொல்லட்டே சரணே, ஓ பாசம் தோத்துரும் போலேடா. இவன் வேற எங்கெல்லாம் கிஸ் அடிக்கிறான்னு கூட்டிட்டு போ. இனிமே இப்படி பண்ண அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்னடா உனக்கு கவனம் இல்லாத நாயே? லைஃப்னா அப்படி தாண்டா, சில இடத்துல கவனம் இல்லாம தான்டா இருக்கு. அதுக்குள்ள என்னடா செய்ய முடியும்? விளக்கட கவனம் இல்லாதது. நீ என்னடா இந்த குடும்பத்துக்கு யாரா இருக்கா? சரிடா கிளியாஞ்சிட்டு, உனக்கு இந்த எமோஷனல்லாம் செட் ஆகலடா. எப்பயும் பல்ல கட்டுறாதான் நல்லா இருக்கும். அது அண்ணன் மாதிரி தெம்பா இருக்கும் பத்தியா? டே அண்ணனுக்குலாம் ஒண்ணு இல்லடா, அண்ணன் நல்லா இருப்பா. என்ன உன்னையெல்லாம் சாவடிக்காம உன்னையெல்லாம் வச்சு செய்யாம அவ்வளவு சீக்கிரத்துல என் உயிர் போயிடுமா? அப்படியே போனாலும் திரும்ப வருவண்ட ஆவிய வந்தது. எருமை பைத்திய மாதிரி பேசாத. சரணங் சற்ற சாத்துங்க. என்னடா பத்தியா இவனுக்கு இருக்கிற என் மேல இருக்க பாசத்தை பத்தியா வந்து நேரம் உதட்டிலே குடுக்கறான். இவன் தம்பியா நீ அண்ணனடா? நான் வேற இடத்துல உனக்கு கொடுத்திருப்பேன். ஆனா டங்கு ஸ்லிப் ஆகுது, வாய் மூடு. நீ மன்னிச்சிருங்க நீ. நான் ஒன்னும் சொல்லல. ஐ லவ் யூடா. என்னடா சரணோட நோய் ஒட்டிக்கிச்சாடா? சரி சரி, லவ் யூ லவ் யூ. இனிமே பிள்ளை பண்ண கூடாது. என்ன என்னமோ நானே போய் லாரி அணி மேல வந்து ஏத்துடான்னு போய் நின்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் மாட்டுல போனா அவன் மாட்டுல அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். நான் என்னடா பண்றது? ஆனா ஆக்சிடென்ட் செம்ம ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? எம தர்மனை பார்த்தேன்டா, வந்து ஆயிடா தம்பி அப்படின்னாரு. நான் இப்போதைக்கு வரலைங்க, அப்புறமா வர டாட்டா பை பஸ் அனுப்பி வச்சுட்டேன் தெரியுமா? எப்படி அப்படி இருக்க எரும மாடு நீ? அவ்வளவுதான் லைஃப். இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வருது. அப்படியே உயிர் வருதா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். மன்சோர்ல பிரியாணி சாப்பிட்டியா, சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டியா? டேய் எருமை, சாமி விஷயம் கண்ணை குத்திருந்தா. சாமி கண்ணை குத்துறது இங்க எங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆமா, நீதான் சாமி வாடையே பிடிக்காத. நீ எது கோயிலுக்கு போய் மன்சோர் தின்ன? எனக்கு புரியலையே. பாசம் வந்துட்டு நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அப்படிங்களா? ஆமாங்க. சரணே பாத்தியா, நான் இதை விட செய்வேன்டா. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா? அவ்வளவுதான் நான் உங்க பாசம் நேசமெல்லாம் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அழுதுட்டு சீனை போட்டு போயிருவீங்க. உங்களெல்லாம் பத்தி எனக்கு தெரியாதா? எங்க இந்த 2 பேர் கூப்பிடுங்கடே. இங்க இந்த ஆகவழி காடா லாஸ்ட் பிறந்தவ எங்க போன இந்த தங்கச்சி கறி கூப்பிடுங்க எல்லாத்தையும். இன்னைக்கு மகேஷ் யாருன்னு காட்டிருந்தாமா. எப்பப்பா இந்த வாய்ஸ் தான், இந்த வாய்ஸ்க்காக தான் நாங்க 3 நாளா தவ கிடந்தோம். இப்பதான் எங்களுக்கே உயிர் வருது. ஏனுங்க நீ என் வாய்ஸ் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குங்களா? அப்படி கூட வச்சுக்கோங்க. நாயே, நான் இங்க அழுதுட்டு இருக்கேன், நீங்க அங்கிட்டு பேசிட்டு இருக்க. கண்ணீர் வேஸ்ட் ஆகுது இல்ல? ஏதாவது என்கிட்ட பேசுறா? ஓ அழுதுட்டு இருக்கியா? சாரிடா, மறந்து போயிட்டேன்டா. சரி விடுறா விடுறா. வாழ்க்கையில அப்படிதான் சில பல அடிகள் எல்லாம் விழத்தாண்டா செய்யும். விடு விடு விடு. நீ அழாதுற தயவு, என்னால சிரிப்பா எடுக்க முடியல. சரிடா. டே சரணுக்குள்ள கண்ணு தெளிச்சு விட்டுலடா. அப்ப அவன் மட்டும் தான் உனக்கு கண்ணு, நாளா தம்பிக்கிற உனக்கு மண் சோறா திட்டு இருக்க. மூடி கண்ணு தெளிச்சு விடு. கையில குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்க, தொடக்க முடியாது. அடிச்சு மூஞ்ச பேத்துருவேன். டே அதுக்கெல்லாம் முகலட்சணம் வேணும்டா. சட்ட சாத்திக்கு சரிங்கடா சரணே. இனிமே வந்தா எனக்கு அந்த நீ சாதிட்டு போ. இனிமே அவங்க கூட நீ பேச கூட வைக்க கூடாது. உனக்கு குழந்தை வரப்போதில்ல. அண்ணி இவனை கூட்டு வெளியே போங்க. நீ நான் இவங்கிட்ட பாசத்து பொழிஞ்சிட்டு இருக்க, தேவையில்லாம் வந்து நோய் நோய் இருக்கிறாங்க. பாப்பா இந்த அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள நான் வரலப்பா, என்னமோ பண்ணுங்க. அப்படியே சொல்லுங்க நீ எல்லாரும். ஆக சட்ட சாதிக்கு போ. முடியாது, கண்ணு தொடச்சு விடுறா. கையில குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. அது எப்படி அவனுக்கு தொடச்சு விட கூட கையில குளுக்கோஸ் ஏறல. அது வழியை போட்டுட்டு அவனுக்கு நீ தொடச்சு விட்ட. அதெல்லாம் முடியாது, கண்ணு தொடச்சு விடு. மூஞ்சி பார்த்தா சிரிப்பா வருதுடா. என்னாலும்
என்னால முடியலடா. பாருடா, உனக்காக ஒன்னொன்னே பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன்னு என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? டேய் கண்ணை தொடச்சு விடுறா. அப்படியா தொடச்சு விடணுமோ? சரி தொடச்சு விடுறேன். அல்லாதுடா, ஒண்ணு உங்ககிட்ட முட்டையெல்லாம் கேட்க மாட்டேன். அல்லாதுடா, அல்லாதீங்க. பர்றா மூஞ்சில பல்ப சரியானும் இல்ல. வெளியில பல்ப மொத்தமா ஊத்தி விட்டுருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? டே மாவனே, நீ படிக்கிற ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்ரா. இப்ப வரைக்கும் ப்ரொஃபஸரா தானே இருக்க. எப்படி அண்ணி சொல்லுடு. சூரிய வம்ச படத்துல ஒரே பாட்டுல பெரியாளான மாதிரி அண்ணி எப்படி பிரின்சிபல் ஆனாங்க, அதே மாதிரி நானும் ஹெட் மாஸ்டர் ஆயிருவேன்டே. இப்பதான்டா மகேஷ் மாதிரி இருக்க. இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தங்க சார்? சாப்பிங் நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும். தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோமே. சந்தோஷ சாருதினம் ஜன்மதேவி வரிசையும் சொந்த. ரொம்ப நன்றி டாக்டர். கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தீங்க. ஐயோ பரவாயில்ல, இதில் என்ன இருக்கு? மனசு ரொம்ப நொந்து போயிட்டேன் டாக்டர். இனி இதுவுமே முடியாதுன்னு நினச்சிட்டேன். நீங்கள் தானே அவரோட ஒய்ஃப்? ஆமாம் டாக்டர். சரி ஓகே, பேஷண்ட்ஸ் கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பனாக சொல்லிடுறது நல்லது. என்ன அதாவது அவர் உயிர் பொழைச்சிருக்காரு அப்படின்னா அது மெடிக்கல் மிராக்கள் தான். அது எப்படி நடந்துச்சு கூட சொல்ல முடியாது. ஆனால் அவர் உயிர் பொழைச்சிருக்காரு அப்படிங்கிறது டெம்பரவரி தான் டாக்டர். ஓகே, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆக்சிடெண்ட் ஆனதில் அவருக்கு ஹார்ட்டில் பலமான அடிபட்டிருக்கு. டாக்டர் புரியல. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம உடம்புல சில பார்ட்ஸில் நம்மளோட பல்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது ஹார்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிருதுவான ஒரு மென்மையான ஒரு பகுதி. ஹார்ட் இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. அவர் ஆக்சிடெண்ட் ஆனதில் குப்பரக்க விழுந்துட்டார். அதில் அவர் ஹார்ட்டில் பயங்கரமான அடிபட்டிருக்கு. ஹார்ட்டுக்கு போகிற முக்கியமான நரம்பு கட்டாயிருக்கு. டாக்டர் என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்கிறீங்க? இருங்கம்மா, நான் இப்படிலாம் சொல்லிடுறேன்ன. அதாவது அவரோட ஹார்ட் இருக்கிற வரைக்கும் தான் அவரால் உயிரோடு இருக்க முடியும். அவர் ஹார்ட் நின்றுட்டா அவரால் இருக்க முடியாது. அதாவது அவரோட ஹார்ட் ரொம்ப பயங்கரமாக அடிபட்டிருக்கு. சொல்லப்போனால் இன்னும் ஒரு 6 மாதம் அவ்வளோதான் அவரோட உயிரோடு இருக்கிறதுக்கான சான்சஸ். டாக்டர் இருங்க முழுசாக சொல்லிக்கிறேன். அதாவது இதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அந்த 6 மாதத்துக்குள்ளே அவரோட உடம்புக்கு ஒத்து போகிற மாதிரி அவருக்கு இன்னொரு ஹார்ட் வச்சா கண்டிப்பாக அவரால் உயிர் பிழைக்க முடியும். சப்போஸ் அவருக்கு ஹார்ட்டு கிடைக்கல அப்படின்னா எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது. இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருந்தோம். சொல்லப்போனால் அவர் இவ்வளோ நேரம் உயிரை கையில் பிடிச்சி இப்போ உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். இந்த 6 மாதமும் அவரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்னா அதிர்ச்சியான எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லவே கூடாது. ஏதாவது அதிர்ச்சியான விஷயத்த அவர் காதால் கேட்டுட்டாருன்னா அவர் ரொம்ப வீக் ஆகிடுவார். சொல்லப்போனால் அவருக்கு மூச்சு திணறல்னு ஒன்று இருக்கவே கூடாது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இதே மாதிரி நிறையா சிம்டம்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அவர் நார்மலாக இருக்கிறதுக்கான டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன் இது எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டுட்டு போகணும். அந்த ஊசியோட ரேட்டு 12,000 ரூபாய். ஸோ அந்த இன்ஜெக்ஷனை அவர் போட்டுக்கிற வரைக்கும் அவருக்குள்ள எந்த மாற்றமும் இருக்காது. எப்பயும் போல் நார்மலாக இருப்பார். அடிக்கடி அவருக்கு மூச்சு திணறல் வரும், ஹார்ட்டில் வலிக்குதுன்னு சொல்லுவார். அப்படி சொல்லும் போதில் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு 6 மாதத்துக்குள்ளே அவருக்கு பிறந்துற மாதிரி ஹார்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நான் இப்படி சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா, இதை நீங்கள் லேசாக விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அவரை காப்பாற்ற முடியாது. அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு அவரை நல்லா பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த விதத்துலேயும் அவர் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். டாக்டர் நீங்கள் சொன்ன விஷயம் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த கையில் இனிப்பையும் இந்த கையிலே கசப்பையும் கொடுத்து உனக்கு 2ல் எது வேணும்னு கேட்குற மாதிரி இருக்குது டாக்டர். சத்தியமா இதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் டாக்டர், ஹார்ட்டுங்கிறது யார் வேணும்னாலும் கொடுக்கலாம் இல்லையா? கரெக்ட் தான், யார் வேணும்னாலும் கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு பொருந்தணுமே. டாக்டர்
என் ஹார்ட்டை எடுத்து வைங்க டாக்டர். என்னோட ஹார்ட்டை அவருக்கு கொடுத்துருங்க. ஏங்க என்ன சுத்த நான்சென்ஸா பேசிட்டு இருக்கீங்க? டாக்டர், நான் இல்லைன்னா கூட அவன் இருந்துருவான் டாக்டர். அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதனால என் ஹார்ட்டை அவனுக்கு எடுத்து வச்சிருங்க டாக்டர். அவன் குடும்பத்துக்கு அவன் முக்கியம். இதில் ப்ளீஸ், உங்களுக்கு நான் டிசப்பாயிண்டடாக எந்த ஒரு ஆன்சருமே பண்ணலை. ஓகே, நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஹார்ட் கொடுக்கறதுக்காக யாராவது டொனேட் பண்ணுறதுக்கு முன்னே வருவாங்க. நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுறோம். அது வரைக்கும் அவரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அவர் எப்போதும் போல் நார்மலாக இருப்பார். நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே.